எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்க போகுது? சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புது கனமழை எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். தமிழ்நாட்டுல மறுபடியும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு புது வார்னிங் கொடுத்திருக்காங்க. வளிமண்டல சுழற்சி காரணமா இன்னையில இருந்து நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல பரவலா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த திடீர் கனமழை எச்சரிக்கைக்கு என்னதான் காரணம்? வாங்க, இதுக்கு என்ன வானிலை காரணம்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கனமழைக்கு முக்கிய காரணம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில உருவாயிருக்கிற ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தெற்கு கேரள கடற்கரைக்கு பக்கத்துல கடலுக்கு மேல காத்து பலமா சுத்திட்டு இருக்கு. இந்த சுழற்சி தான் ஈரப்பதத்தை எல்லாம் இழுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மழையா கொடுக்க போகுது. ஓகே, இப்ப நாம இன்னைக்கு, அதாவது நவம்பர் 11ஆம் தேதி வானிலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு மழைய 3 விதமா பிரிச்சிருக்காங்க. முதல்ல ரொம்ப கனமழை. இது திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள்லயும் கன்னியாகுமரியிலையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மிதமான மழை. இது தென் தமிழகத்துல சில இடங்கள்லயும் வட தமிழகத்துல சில இடங்கள்லயும் அப்புறம் புதுச்சேரி காரைக்கால்லையும் பெய்யுமா. கடைசியா லேசான மழை. இது நம்ம கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற நிறைய இடங்கள்ல பெய்ய வாய்ப்பு இருக்கு. இது இன்னையோட நிலவரம். சரி, அப்போ அடுத்தடுத்த நாட்கள்ல நிலைமை எப்படி இருக்க போகுது? வாங்க பாப்போம். நாளைக்கு, அதாவது நவம்பர் 12ஆம் தேதி மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால சில மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள் இது. நாளைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மலை பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில நல்ல கனமழை பெய்யுமாம். அதே நேரத்துல நம்ம டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கூடவே புதுக்கோட்டையிலையும் மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்து நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கும் சில மாவட்டங்கள்ல கனமழை தொடரும்னு சொல்றாங்க. நவம்பர் 13ஆம் தேதி நம்ம கவனம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கிற மாவட்டங்கள் பக்கம் போகுது. குறிப்பா கோயம்புத்தூர், நீலகிரி, அதோட சேர்த்து தெற்குல நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. வாரத்தோட கடைசி பகுதியில ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. அதாவது நவம்பர் 14ல இருந்து 17 வரைக்கும் மழையோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால்ல பெரும்பாலான இடங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம தலைநகர் சென்னையோட வானிலை நிலவரத்தை மட்டும் தனியா பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பெரும்பாலும் மேகமூட்டமா தான் இருக்கும். சிட்டில சில இடங்கள்ல திடீர்னு இடிமின்னலோட லேசான மழையோ இல்ல மிதமான மழையோ பெய்யலாம். வெப்பநிலையை பத்தி பார்த்தோம்னா அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். அதே போல குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வானிலை முன்னறிவிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம ரொம்ப முக்கியமான சில எச்சரிக்கைகளையும் அறிவிப்புகளையும் கவனிக்கணும். எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஸ்கூல், காலேஜுக்கு லீவு உண்டா இல்லையாங்கிறது தான். இதை பொறுத்த வரைக்கும் மழையோட தீவிரத்தை வச்சு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து வர அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக வெயிட் பண்றது தான் நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது குறிப்பா நம்ம மீனவ மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை. தயவு செஞ்சு ரொம்ப கவனமா கேளுங்க. மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகம், இந்த ஒரு நம்பரே வரப்போற எச்சரிக்கையோட தீவிரத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. கடல்ல வீச போற சூறாவளி காத்தோட அதிகபட்ச வேகம் இதுவா இருக்கலாம்னு சொல்றாங்க. குறிப்பா குமரிக்கடல் பகுதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க சூறாவளி காத்து மணிக்கு 35ல இருந்து 45 கிலோமீட்டர் வேகத்துல வீசும்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல திடீர்னு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட போகலாம். இதனால அடுத்த சில நாட்களுக்கு மீனவர்கள் யாரும் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போகவே வேண்டாம்னு ரொம்ப உறுதியா அறிவிச்சிருக்காங்க. இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான மெசேஜ் இதுதான். நம்ம பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். குறிப்பா மீனவ நண்பர்கள் இந்த எச்சரிக்கையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ரொம்ப சேஃபா இருக்கணும். மத்தவங்களும் பாதுகாப்பா இருங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. நன்றி.